மினிமலிஸ்ட் வெர்சஸ் மிடில் கிளாஸ் லைஃப் ஸ்டைல் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதை நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. அண்ட் இன்றைக்கி வந்து நான் அந்த vlogல நான் வந்து வெளியில் சாப்பிட்றதுக்காக சும்மா ப்ரெப் பண்ணி நார்மலாக வந்து ஒரு ட்ரெஸ் பண்ணி நான் கிளம்பிட்டு இருக்கேன். ஸோ அதை தான் இந்த வீடியோலையும் வந்து அப்படியே கவர் பண்ணியிருக்கேன். பட் நான் பேச போகிற டாபிக் வந்து இதுதான். அண்ட் மினிமலிஸ்ட்டாக இருக்கவங்க வந்து ரிச்சாக இருப்பாங்கன்னு இல்லை, பட் மிடில் கிளாஸை விட மணி சேவ் பண்ண ஒரு டிஃப்ரெண்ட்டான வே யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி சொல்லலாம். அது என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம். என்னோடய vlogலாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கவங்களே இது என்ன கஞ்சத்தனமாக பண்ணுறதா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி கேட்குறாங்க. பட் ஒரு சில பேர் வெளியில் பார்க்குறாங்க இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா இது மணி சேவ் பண்ணுறதுக்கு, லெஸ்ஸாக செலவு பண்ணுறதுக்கு அந்த மாதிரி திங்க் பண்ணுறாங்க. பட் ஆக்சுவலி அதெல்லாம் கிடையாது. இன்டென்ஷனலாக நம்ம செலவு பண்ணுறது, அதாவது நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பண்ணுறது. ஸோ அதுதான் ஒரு லைனில் சொல்லணும், நான் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி சொல்லணும்னா அதுதான். ஸோ பையிங் ஹேபிட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதாவது ஆஃபர் வந்தால் 50% வாங்குறது, அப்புறமா தேவைப்படும் லேட்டர் நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்குறது, அந்த பழக்கம் வந்து மிடில் கிளாஸ் கிட்ட கண்டிப்பாக இருக்கும். பட் மினிமலிஸ்டமாக இருக்கிறவங்க வந்து எனக்கு இப்போ தேவையான்னு யோசிச்சு தான் வாங்குவாங்க. தேவையில்லைன்னா வாங்க மாட்டாங்க, அவ்வளோதான். ஆஃபர் இருக்குன்றதுக்காகலாம் வந்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. மேபி அவங்களுக்கு அமௌண்ட் பற்றாக்குறையாக இருந்தால் அது தேவை, அந்த தேவையான பொருளுக்கு எப்போ ஆஃபர் வருதோ அதை வேணால் வாங்குவாங்க. ஆஃபர் இருக்குன்னு சொல்லி எல்லா பொருளும் வந்து வாங்க மாட்டாங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா க்ளோத்ஸு. ஃபெஸ்டிவலு, ஃபங்க்ஷனு, ஆஃபருன்னு எல்லா டைமும் புது ட்ரெஸ் வந்து வாங்கணும்னு தேவையில்லை. நானுமே வந்து இப்போ நான் போட்டிருக்க ட்ரெஸ் வந்து முன்னாடியே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது, அதாவது எனக்கு கன்சீவாக இருக்கிற டைமில் பர்ச்சேஸ் பண்ணது. ரிப்பீட்டடாக ஒரு 4 ட்ரெஸ் தான் வந்து நான் மாற்றி போட்டிருந்தேன். பிகாஸ் இது 4 தான் ஆக்சுவலி எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் யார் என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு அதை பற்றி யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ட்ரெஸ் போடும்போது நீட்டாக இருக்கா, அவ்வளோதான் என்னோடய பர்ச்சேஸு. ஸோ ஒரு ஃபியூ குவாலிட்டி ட்ரெஸ்ஸஸ் மட்டும் வச்சுக்கலாம், அதை ரிப்பீட்டாக நம்ம ஹாப்பியாக போட்டுக்கலாம். இப்போ வந்து போன vlogல நான் சொல்லியிருந்தேன் சாரீஸ்லாம் வந்து ஒரு 15 வச்சுக்கலாம் போதும், நிறையா இருக்கிறத டிஸ்கார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீட்டாக ஒரு வெளியில் ஃபங்க்ஷன் வேருக்கு கொஞ்சம் காட்டன் ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இனிமேல் தான் அடுத்தடுத்து சார்ட் அவுட் பண்ணோம். அதை கண்டிப்பாக அடுத்த vlogலையும் நான் ஷேர் பண்ணுறேன், வரப்போகிற vlogsல. அடுத்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஐட்டம்ஸ் இருக்குல்ல, டெக்கார் ஐட்டம்ஸு, ஃபேன்சியான ஸ்டோரேஜ் பாக்ஸஸ்ஸு, நிறைய யுட்டென்சில்ஸ் வாங்குறது. இது வந்து நிறைய அம்மாக்கள் பண்ணுவாங்க, என்னோட அம்மா ரொம்பவே பண்ணுவாங்க. தேவைப்படும் நிறைய வாங்கி லாஃப்டில் ஃபுல்லாக பாத்திரமாக வச்சுருக்காங்க. இது இப்போ வரையும் தேவைப்படலை, இனிமேலும் அது கண்டிப்பாக தேவைப்படாது. அது சொன்னாலும் அவங்க புரிஞ்சிக்கல. பட் ஆனால் உங்களுக்கு மேபி புரிஞ்சால் நீங்கள் அதை திங்க் பண்ணி பாருங்கள். பேசிக்ஸ் ஐட்டம்ஸ் மட்டும் போதுங்க, யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இருந்தால் போதும். ஆக்சுவலி அதுதான் உண்மை. ஸோ அதை வந்து நீங்கள் ரீதிங்க் பண்ணி பாருங்கள். இன்னொன்று வந்து மணி திங்கிங். அதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னென்னா, பீப்புளெலாம் என்ன நினைப்பாங்க, நம்மக்கிட்ட இவ்வளோ காசு இருந்தால் தான் நம்மளை பணக்காரங்கன்னு நினைப்பாங்க, நம்ம இப்படிலாம் ட்ரெஸ் போட்டால் தான் நம்மளை மதிப்பாங்க. கிடையவே கிடையாதுங்க. ஸோ நம்ம லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை மட்டும் நம்ம பண்ணான்னு நம்மளே டிசைட் பண்ணாலே போதும், அவ்வளோதான். ஸோ ஆக்சுவலி வந்து சம்டைம்ஸ் வந்து பாதி பிரச்சனைகள் வந்து நம்ம அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம திங்க் பண்ணும்போது தான் நம்ம லைஃப்குள்ளே அது வரும். எஸ்பெஷலி வந்து இதில் சஃபர் ஆகுறது பார்த்திங்கன்னா ஏழைகள் கிடையாது. அவங்க வந்து யார் என்ன நினச்சா என்ன, அவங்களால பண்ணவும் முடியாது. ஸோ யார் என்ன நினச்சா என்னன்ட்டு போயிடுவாங்க. பணக்காரங்க கிடையாது, அவங்களால எல்லாமே பண்ண முடியும். ஸோ அதனால் அவங்க பண்ணுவாங்க. அவங்க வெளி காட்டலனா கூட அவங்கக்கிட்ட பணம் இருக்குன்னு தெரியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ரெஸ்பெக்டும் கிடைக்கும். பட் இதில் ட்ராப்பில் மாட்டுறது என்னவோ மிடில் கிளாஸ் தான். அவங்கக்கிட்ட பணமும் இருக்காது, பட் எல்லாரும் கேட்ட மாதிரி நம்மளும் நடந்துக்கணும், அதை வாங்கணும் இதை வாங்கணும் இப்படி பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த ட்ராப்பில் வந்து மாட்டிக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். ஸோ மினிமலிசம் அப்படின்னா போர் லைஃப் கிடையாது, ஒரு இன்டென்ஷனல் லைஃப். கொஞ்சம் கான்ஷியஸாக ஸ்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி மிடில் கிளாஸ் லைஃப்பில் கூட ரொம்ப நல்லாவே சேவ் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தையும் இந்த vlogல வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த vlog வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை வந்து ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்காக என்னோடய தேங்க்ஸ் வந்து நான் சொல்லிக்கிறேன். அண்ட் அவ்வளோதான், பாய். நெக்ஸ்ட்